யூஸ்வலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு பெரிய தவறு என்ன பண்றோம்னா லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சடனா லாஸ்ட் 1 yearல இது மாதிரி ஸ்கீம் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கேன், அப்ப அங்கேயே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம. ஆனா ப்ராப்ளி அந்த நெக்ஸ்ட் சைக்கிள் மே நாட் பி தி பெஸ்ட் ஃபார் தட் பர்டிகுலர். நிறைய கம்பெனிஸ் இப்ப சின்னதா இருக்கலாம், ஆனா வந்து பெருசா இருக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்டர்நேஷனல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ எல்லாம் பேசிட்டு இருக்கோம், நம்ம புது பிசினஸ் வராங்க, டிஜிட்டல் சைட்ல புதுசா வராங்க. இதெல்லாம் வந்து புது தீமா இருக்கலாம். இப்போ வந்து சின்னதா தான் இருக்கும் கம்பெனி, பட் நமக்கெல்லாம் அதை பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது, நம்ம வந்து அவ்வளவு ஸ்டடி பண்றது கிடையாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா அதுலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து டிசிப்ளின்டா இருந்தீங்கன்னா அந்த 10 வருஷத்துல 15 வருஷத்துல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டில் வுட் ஹேவ் பீன் பெட்டர். முக்கியமான விஷயம் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் உங்க டிசிப்ளின், உங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் அண்ட் உங்க கோல். ரொம்ப ஓவர் டெவலப் பண்ணது, ரொம்ப கான்சன்ட்ரேட்டும் பண்ணக்கூடாது, ரெண்டும் வந்து நல்லது கிடையாது. ஸோ சம்வேர் இன் பிட்வீன். ஸோ ஒரு 3 to 4 AMCs 3 to 4 கேட்டகரிஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டா ஆகுது, ட்ராக்கிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஃபைனலா வந்து ஒரே விஷயத்துக்கு மறுபடியும் சுத்தி அங்கே தான் வரணும். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா எனக்கு அவ்வளவு ரிஸ்க் கெப்பாசிட்டி கிடையாது. நான் வந்து 30% தான் எக்விட்டில போடுவேன், மிச்சம் 70 வந்து நான் சேஃபா வச்சு விடுவேன். பட் என்ன ஆயிடுதுன்னா ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பண்ணிச்சு இந்த பர்டிகுலர் இயர்ல. இந்த 30 வந்து 50 ஆயிடுது என் போர்ட்ஃபோலியோல. ஸோ அது 50 எனக்கு தேவையா, எனக்கு என்னோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அது தேவையா, அதை நான் தான் அதை ஆன்சர் பண்ணும். இல்ல எனக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா அந்த 50 கொஞ்சம் கம்மி பண்ணி நான் அதை ரீபேலன்ஸ் பண்ணலாம். வணக்கம் மக்களே, நான் அக்ஷிதா and welcome to our new episode of Money Guide Tamil. Recent daysல நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா volatile markets, tariffs and the importance of staying invested in SIPs. ஆனா இதெல்லாம் ஆக்சுவலா எப்படி இன்வெஸ்ட் பண்றது and how to plan for a retirement, இது எல்லாத்தையும் நீங்க டிசைட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணதா இன்னைக்கு நம்ம கூட நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து மிஸ்டர் ராஜேஷ் ஜெயராமன் வந்திருக்காங்க. நிறைய விஷயம் பேசலாம். மிஸ்டர் ராஜேஷ் ஜெயராமன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில with over 20 years of experience இருக்கிற ஒரு seasoned professional. And currently for the past 15 years has been associated with Nippon India Mutual Funds. Product ideation இருக்கட்டும், updates இருக்கட்டும், இல்ல investment team ஓட ஒரு effective product communication ensure பண்றதுக்காக close coordinate பண்றதா இருக்கட்டும், he is responsible for the entire thing. Deep domain expertise and investor centric solution build பண்றதுல strong record இருக்கிற Mr. Rajesh Jayaraman தான் இன்னைக்கு நம்ம கூட அவரோட insight share பண்ண வந்திருக்காரு. We are very happy to have him today with us. So hi sir, I'm Akshita and I'll be the host for this podcast. So beginnersum in the podcast பார்க்கிறதுனால நம்ம பேசிக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். So mutual funds அப்படின்னா என்ன and how does it work அப்படிங்கறத நீங்க சிம்பிள் டர்ம்ஸ்ல எப்படி சொல்வீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஆக்சுவலா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தனிப்படியா பண்ணும்போது, இண்டிவிஜுவலா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிளஸ் நம்ம வந்து வேற நிறைய வேலையை செய்துட்டு இருப்போம். ஸோ அதனால வந்து மார்க்கெட்டை ட்ராக் பண்ணுவோம், அதை வந்து நல்லா பார்த்து அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன ஆயிடும்னா ஒரே ஒரு ஃபண்ட்னால உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி பேசுறதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய பெரிய பெரிய இந்தியாவில் கம்பெனிஸ் இருக்காங்க, ஐடியில் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க, அது மாதிரி கன்சியூமர் பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், பேங்க்ஸ்ல பெரிய பெரிய பேங்க்ஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும், அடிப்படையாக நல்ல கம்பெனிஸ் நிறைய வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் இன்னும் நல்லா மேலுக்கு மேல் நல்லா பண்ண முடியும். ஆனால் நம்ம இண்டிவிஜுவலா போய் வாங்கணும்னா எவ்வளோ வாங்க முடியும்? அதே இதில் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிட்டத்தட்ட 30, 40, 100 ஸ்டாக்ஸ் வேற இருக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஈஸி பிளாட்ஃபார்ம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு. பிளஸ் பெரிய அட்வான்டேஜ் என்னது கேட்டீங்கன்னா இதை வந்து ப்ரொஃபஷனலா ரன் பண்றாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர் இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டீம் அது மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து டெய்லி அவங்களுக்கு வேலை என்னதுன்னா இந்த ஸ்டாக்கை படிக்கிறது, அல்லாட்டி டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பார்த்து அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கா, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ணணுமா, அதை சேஞ்ச் பண்ணணுமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்ட் மூலமாவே பண்ண முடியும். பிளஸ் இதுல வந்து நிறைய டாக்ஸ் எஃபிஷியன்சி இருக்கு. நம்ம வந்து தனியே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம், நம்ம கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அப்படி பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது இதுல வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கு, புரோக்கரேஜ் இருக்கு, டாக்ஸேஷன் ஆங்கிள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபண்ட் மூலமா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கன்வீனியன்டா இருக்கும், நல்லாவே ஈஸியா இருக்கும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளவு பாப்புலர் கேட்டகரி இந்தியாவில மட்டும் இல்ல, குளோபலி பாத்தீங்கன்னாலும் இந்தியாவில இப்போ ஒரு அளவுக்கு இப்போ அவேர்னஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல. பட் குளோபலி பெரிய பெரிய கண்ட்ரிலாம் எடுத்து பாத்தீங்கன்னா யூஎஸ்னாலும் கனடானாலும் அது மாதிரி பெரிய கண்ட்ரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செல்வாக்கு வந்து அதிகமாவே இருக்கும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஓகே சார். சோ நவ தட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கிறதுனால இப்போ ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க? சோ டு மேக் அ ஸ்மார்ட் சாய்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுக்க முடியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து முதல்ல வந்து ஏஎம்சி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து எவ்வளவு வருஷமா இருக்காங்க,
அவங்க வந்து எது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு, மார்க்கெட்லயும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்கும், சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயும் வந்து ஓரளவு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா, இவங்க டீம் வந்து ஸ்ட்ராங்கா, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு தகுந்த ப்ராடக்ட். இப்போ நான் வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், இப்போ ரிட்டையர்மெண்ட் கிட்டத்தட்ட இருக்கேன், இல்லாட்டி ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல வந்தாச்சு, எனக்கு ரிஸ்க் அவ்வளோ வைக்க முடியாது அப்படின்னா நான் வந்து எது மாதிரி ப்ராடக்ட்ல போகலாம். அந்த ப்ராடக்ட்ல இந்த பெரிய ஏஎம்சி இருக்காங்க, அவங்க வந்து நல்ல ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, அதுல எந்த ஸ்கீம் எனக்கு மேட்ச் ஆகும், இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா, இவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியா, இவங்க வந்து நல்ல பேக்ரவுண்ட்ல வராங்களா, எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இதுல, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம் எடுத்து பார்க்கலாம். எந்த ஸ்கீம்ல நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், எந்த இதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அந்த ஸ்கீமுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா, அதுல பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்களா, அப்படி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூஸ்வலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் பில்டிங்காக லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோல கீ பெனிஃபிட்ஸா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க? நான் முதல்ல பேசும்போது நம்ம சொன்னோம்ல, ஒரே ஒரு ஃபண்டுனாலே வந்து நீங்க வந்து நிறைய ஒரு 100 கம்பெனியோ 50 கம்பெனியோ அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இப்ப சின்னதா இருக்கலாம், ஆனா வந்து பெருசா இருக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்டர்நேஷனல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ எல்லாம் பேசிட்டு இருக்கோம், நம்ம புது பிசினஸ் வராங்க, டிஜிட்டல் சைட்ல புதுசா வராங்க. இதெல்லாம் வந்து புது தீமா இருக்கலாம். இப்போ வந்து சின்னதா தான் இருக்கும் கம்பெனி, பட் நமக்கெல்லாம் அதை பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது, நம்ம வந்து அவ்வளவு ஸ்டடி பண்றது கிடையாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா அதுலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்னது கேட்டா, ஏன் லாங் டேர்ம்காக சொல்றோம்னா, லாங் டேர்ம்காக வந்து உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்று வந்து ரிட்டர்ன் நம்ம எல்லாருமே பிடிக்கும், நிறைய ரிட்டர்ன் கொடுக்கதான் அங்கே தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மார்க்கெட்ல வந்து ஈக்விட்டி இருந்தாலும் டெட் இருந்தாலும் எந்த அசெட் கிளாஸ் எடுத்தீங்கனாலும் ஒரு சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிளை நல்லா பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா கோல்டு, தங்கம் தான் ரொம்ப அதிகமாக செல்றது எல்லா இடத்தையுமே நியூஸ்ல இருக்கு. பட் 10 வருஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் தான் கோல்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கும், மிச்ச இயர்ஸ்ல எல்லாம் கோல்டு கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி சூழ்நிலையில எப்படி நீங்க மேனேஜ் பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா உங்களால பண்ண முடியும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா பண்ண முடியும். ஸோ ஒன்னு வந்து ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் செகண்ட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக சொல்றோம். பிளஸ் நீங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் மூலமா இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஆனா இதுக்கெல்லாம் மேல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து பாதுகாப்புறதுக்கு வந்து ரெகுலேட்டர் இருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேட்டர் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ரன் பண்ணணும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு சூப்பர்விஷனும் இருக்குல்ல. ஸோ இதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஐடியலா சொல்றாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நல்ல சூட்டபிள் வெஹிக்கிளா இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். நம்ம ஃபியூச்சர்லயும் எனக்கு கொஞ்ச நேரத்துல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுல வந்து எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படிங்கறத சிம்பிள் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது நான் முதல்ல சொன்னேன்ல, அது மாதிரி இதெல்லாம் வந்து பேர் கொஞ்சம் புதுசா இருக்கலாம், ஆனா என்னதுன்னு சொன்னா எல்லாருமே தெரிஞ்சு போயிடும். பிகாஸ் நம்ம வந்து இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாம வந்து மாசம் வட்டி கட்டுறோம், இஎம்ஐஸ்ல வீடு வாங்குறோம், அதெல்லாம் ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும். கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க வந்து ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு வெஹிக்கிள் கேட்டீங்கன்னா வாய்ப்பு எப்படி கொடுக்குறாங்கன்னா எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக்னா ஒரு பர்டிகுலர் டேட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மந்த்லியா இருக்கலாம், வீக்லியா இருக்கலாம், டெய்லியா இருக்கலாம், உங்களை பொறுத்து இருக்காது எப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, என்கிட்ட வந்து இப்ப நிறைய பணம் கிடையாது, நான் வந்து சேலரிட் எம்ப்ளாய்ட் தான், எனக்கு ரொம்ப மிடில் இன்கம் குரூப்ல இருக்கேன். ஸோ ஆனா எனக்கு வந்து ஒரு மாசம் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் என்னால சேவ் பண்ண முடியும், அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ரெகுலர் பேசிஸ்ல அப்படி கேட்டீங்கன்னா எஸ்ஐபி மூலமா நீங்க பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். 1 வருஷத்துக்கு பண்ணலாம், 2 வருஷத்துக்கு பண்ணலாம், நிறைய வருஷத்துக்கே பண்ணலாம். ஸோ உங்களை எவ்ரி மந்த் 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக. செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு கார்பஸ் ஏற்கனவே இருக்கு என்கிட்ட, ஆனா எனக்கு வந்து என்னன்னா எனக்கு வீட்டு செலவுக்குலாம் கொஞ்சம் பணம் தேவை இருக்கு. ஸோ மந்த்லி எனக்கு ஏதாவது பணம் வர மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இருக்கு, பட் கொஞ்சம் எனக்கு பணம் எல்லா மந்த்தும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் எஸ்டபிள்யூபின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம், விச் இஸ் ப்ராடக்ட் ஃபீச்சர் ஆக்சுவலா சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஸோ இதுல வந்து நம்ம வந்து எப்படி ஆர்டில வந்து ரெகுலரா பேங்க்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் எவ்ரி மந்த், இதுல வந்து ரெகுலரா விட்ராவல் பண்றது. எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக, எஸ்டபிள்யூ வந்து ரெகுலரா விட்ரா பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல வந்து நம்ம முன்னாடி டிசைட் பண்ணலாம் எனக்கு எது மாதிரி விட்ரோல்ஸ் வேணும். நான் வந்து மொத்தமா 1 லட்சம் போட்டேன், மாசம் எனக்கு 1000 ரூபாய் வரணும் அப்படின்னா அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தோம்னா எவ்ரி மந்த் அது 1000 ரூபாய் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது இன்னொரு திங். சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் வந்து இனி ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் கிட்டத்தட்ட எஸ்ஐபி மாதிரி தான். எஸ்ஐபில நம்ம வந்து மந்த்லி பேசிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்.
எஸ்டிபியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பணத்தை எனக்கு ஈக்விட்டியில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். யூஸ்வலாக என்ன ஆகும்னா ஈக்விட்டி நம்ம பேசும்போது ஈக்விட்டியில் வந்து மார்க்கெட் மேலே கீழே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ல அந்த பாலிசி சேஞ்ச் ஆகுது, இதாக சேஞ்ச் ஆகுது. ஒரு நாளைக்கு வந்து மார்க்கெட் 10% மேலே, ஒரு நாளைக்கு வந்து 10% கீழே. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்டிபிக்காக எங்கிட்ட இப்போ 1 லட்சம் ரூபாய் இருக்குது. ஆனால் மொத்தமாக இப்போ போடுறது வந்து எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது, தெரியல என்ன நடக்கும்னு. ஸோ அது மாதிரி சூழ்நிலை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 1 லட்சத்தை வந்து ஒரு டெட் ஃபண்ட்லேயோ லிக்விட் ஃபண்ட்லேயோ போய் பார்க் பண்ணிடுவேன். அங்கேருந்து நான் சொல்லுவேன் மாதம் இதுலேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க எங்கள் ஈக்விட்டிக்காக. அதுக்கு தான் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் இந்த டைப்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டைப்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே டைப்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஒரு நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ 100 வருஷத்துக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நாள்ல இருந்து இன்ஃபினிட் வரை நீங்க போகலாம். அவ்வளோ ப்ராடக்ட் வெரைட்டி வச்சிருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. மியூச்சுவல் ஃபண்ட்லயும் 2 தரமா ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆக்டிவ் இருக்கு, பாசிவ் இருக்கு, நிறையவே இருக்கு. ஸோ பேசிக்கா சொல்ல போனீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ பேங்க்னா ஈஸியா புரிஞ்சுடலாம் இருக்கும். பேங்க்ல வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட்னா யார் பண்ணுவாங்க, பொதுவே இந்த பிசினஸ்காரங்க தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட் அது மாதிரிலாம், யூ வாண்ட் டு பார்க் மணி ஃபார் 1 day 1 week, அங்கெல்லாம் போய் ஓவர் நைட் லிக்விட் ஃபண்ட் அது மாதிரி ஃபண்ட்ல நீங்க பண்ணலாம். இல்ல நான் வந்து அது மாதிரி கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஒரு 1-2 வருஷத்துக்கு எனக்கு ஒரு கோல் இருக்கு, 2 வருஷம் கேச்சு எனக்கு வந்து சுவிட்சர்லாந்து போனோம், ஆனா எனக்கு பணம் சேவ் பண்ணோம், எனக்கு சேஃப்டி வேணும், பிகாஸ் எனக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் தேவையில்லை. அப்படிலாம் ப்ராடக்ட் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல. டெட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் அதுக்கு. அங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்டோ ஒரு கார்பரேட் பாண்ட் ஃபண்டோ அது மாதிரி ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அங்க வந்து ஈக்விட்டியே கிடையாது. ஸோ அது பியூரா டெட் ஃபண்ட்ஸ் தான் அதுல. ஸோ அங்க வந்து வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும், அந்த மேல கீழே போறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு ரேஞ்சுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் இது மாதிரி ரிட்டர்ன் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அது மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டே அதுல பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு. இல்ல நீங்க சொல்றீங்க இல்ல அதோட கொஞ்சம் ரிஸ்க் கேபிட்டல், எனக்கு வந்து அவ்வளோலாம் வயசாகல, நான் வந்து 30-40s தான் இருக்கேன், ஐ கேன் சேவ், ஐ கேன் டேக் சம் ரிஸ்க், ஆனா கொஞ்சம் ரிட்டர்ன் எனக்கு பெட்டரா வேணும், எனக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்னா 7% இருக்கு, எனக்கு அதோட கொஞ்சம் பெட்டரா வேணும், ஆனா ரிஸ்க் ரொம்ப வேணாம் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அங்க வந்து ஹைபிரிட்னு சொல்லுவோம். ஹைபிரிட்னா என்ன பண்றாங்கன்னா கலந்த ப்ராடக்ட், ஈக்விட்டியும் டெட்டையும் சேர்த்து கலந்த ஒரு ப்ராடக்ட். அதுல வந்து விதவிதமா ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சிலதுல வந்து நான் வந்து மாடல் யூஸ் பண்ணி சொல்வேன் இவ்வளோ ஈக்விட்டி இவ்வளோ டெட்னு. சிலது வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டோம், சிம்பிளா சொல்லுவோம் 70% ஈக்விட்டி 30% டெட், அப்படி 60-60 50-50 அப்படி சொல்லி ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து தேர்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி சொல்லலாம் ஹைபிரிட் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ்ட் 3-4 வருஷமா நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் எங்க வந்ததுன்னா ஈக்விட்டி ப்ராடக்ட்ஸ். ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் நல்லாவே பண்ணிச்சு இந்தியாவில் போஸ்ட் கோவிட். ஸோ அதனால வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. இந்த ஃபண்ட்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும், ஆனால் பொட்டன்ஷியலா உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமா கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து நான் ரிஸ்க் எடுக்கலாம், ஐ கேன் வெயிட் ஃபார் 5 years 7 years 10 years எல்லாம் சொல்லி வரலாம். அதுலேயே பாத்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட் இருக்கு ஈக்விட்டிக்குள்ளேயே. ஈக்விட்டியில வந்து ஒரு லார்ஜ் கேப்னா பெரிய கம்பெனி, இப்போ வந்து HDFC பேங்க், ICICI பேங்க் இதெல்லாம் வந்து பெரிய கம்பெனி நமக்கு தெரியும். ஸோ அது வந்து லார்ஜ் கேப் மாதிரி கம்பெனி. மொத்தம் பாத்தீங்கன்னா 100 கம்பெனி மார்க்கெட் கேப் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா டாப் 100 கம்பெனிஸ் அவங்க தான் லார்ஜ் கேப் சொல்றோம். இது ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் 150 வந்து மிட் கேப். இது வந்து ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது, இதுக்கு மிடில் இருக்கிற கம்பெனிஸ் மிட் கேப்னு சொல்லுவோம். அப்படியும் அதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இல்ல எனக்கு வந்து இந்தியாவில ஃபாஸ்ட் க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல தான் வரணும், பிகாஸ் இந்தியா நெக்ஸ்ட் 10 yearsல பயங்கரமா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஸ்மால் கேப்னு சொல்லுவோம். ஸோ பியாண்ட் 250 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்க வந்து க்ரோத் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கலாம், ஆனா கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும் லார்ஜ் கேப் பார்க்கும்போது. ஸோ இப்படி 3 பேசிக் ப்ராடக்ட். இதுக்கே வந்து ஒரு மிக்சர் மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைட், ஃபிளெக்சி கேப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, மல்டி கேப்னு. இதுல வந்து எல்லாமே இருக்கும், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் இருக்கும். இது இல்லைன்னா வேல்யூ வேணும்னா வேல்யூன்னு ஒரு தனி இது. இப்போ வந்து மார்க்கெட் டவுனா இருந்ததுன்னா அது மாதிரி சூழ்நிலையில எது மாதிரி செக்டர் எது மாதிரி ஸ்டாக்ஸ் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி சூஸ் பண்றது. அந்த ஃபண்டுக்கு பேர் வந்து வேல்யூ ஃபண்ட். இப்படியும் ஃபண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இல்ல நான் வந்து இன்னும் ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு வந்து நல்லாவே தெரியும் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஒரு செக்டர் மட்டும் கொடுங்க. நீங்க வந்து நிறைய செக்டர் கொடுக்குறீங்க, ஒரே ஃபண்ட்ல வந்து பேங்கிங்லயும் போடுறீங்க, அதே ஃபண்ட்ல வந்து ஹெல்த் கேர்லயும் போடுறீங்க, அதே ஃபண்ட்ல ஐடியும் வாங்குறீங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு வந்து ஒரு வியூ இருக்கு, நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச ஆளு, நான் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து பேங்கிங் தான் நல்லா பண்ணுவோம் அப்படி செக்மெண்ட். பேங்கிங்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஏதாவது வாய்ப்பு இருக்கா கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதுக்கு தான் செக்டரல் ஃபண்டு சொல்லுவோம். இல்ல இதுல இல்ல நான் வந்து ஏஐல ரொம்ப பிலீவ் பண்றேன், நாளைக்கு வந்து இனோவேஷன் தான் ரொம்ப கிரிட்டிக்கல், உலகமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, இது மாதிரி இதுல நீங்க வந்து புது பிசினஸ் தான் நல்லா பண்ணுவோம் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கா கேட்டீங்கன்னா அதுக்கு இருக்கு. இனோவேஷன் ஒரு தீமேட்டிக் ஃபண்ட் இருக்கு, அங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
இதெல்லாம் இல்லை, நான் வந்து யூஎஸ்ல போய் படிச்சாலு, நான் வந்து அங்கெல்லாம் பார்த்துருக்கேன் மார்க்கெட்ஸ் எப்படி பண்ணும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ETF சொல்லி ஏதோ ஓட்டிட்டு இருக்காங்க, அங்கே வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் பாப்புலராக இருக்குங்க. அதெல்லாம் இந்தியாவில் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இந்தியாலையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு இருக்கு. அதில் என்ன பண்றோம்னா, இந்த இப்போ பேசினதுக்கெல்லாம் வந்து என்ன குரூஷியல் திங்னா, அதில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் தேவை உங்களுக்கு. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கால் எடுப்பாரு நம்ம பிஹாஃப்ல, இந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னா இது வாங்குவேன், இது நல்லா இல்லை இது வித்துடுவேன், அது மாதிரிலாம். ஆனா ETF அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப சுப்ரீம், நல்ல விஸ்டம் மார்க்கெட்டுக்கே இருக்கு. மார்க்கெட்ல வந்து நிஃப்டி 50 எல்லாருக்குமே தெரியும், ஒரு இண்டெக்ஸ், பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ். அல்லாட்டி சென்செக்ஸ்னா தெரியும் எல்லாருமே, ஒரு 30 ஸ்டாக் கம்பெனி, ஒரு 30 ஸ்டாக் இண்டெக்ஸ், 50 ஸ்டாக் இண்டெக்ஸ், அது மாதிரி. நான் என்ன சொல்றேன், நான் வந்து இதெல்லாம் புத்தி எல்லாம் தேவையில்லை எனக்கு, நான் அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நான் வந்து அதை போய் ரிப்ளிகேட் பண்ணி வாங்கி வைக்க போறேன், அவ்வளவுதான். எனக்கு வந்து இந்தியாவில் நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இந்தியன் மார்க்கெட்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு இது போதும். அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அங்க போய் நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்லயும் ஈக்விட்டியும் இருக்கு, டெட் இருக்கு. இதை சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். ஆனா வித்தியாசம் என்னதுன்னா, அங்க வந்து ஒரு ஆக்டிவா இருக்காது, ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், அதை மட்டும் ரிப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கும். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாள் முதல் நீங்க வாழ்க்கை காலம் ஃபுல்லாவே நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஓகே, கிரேட். இவ்ளோ திங்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அண்ட் பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்களா? சோ வாட் இஸ் பாசிவ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹவ் டஸ் இட் வொர்க்? ஷூர். பாசிவ்னா பேர்லயே தெரியும், இங்கிலீஷ்ல பாசிவ்னா தெரியும், நம்ம வந்து சோம்பேறியா இருக்கோம் அப்படி இல்ல. பாசிவ்னா நம்ம வந்து மார்க்கெட்டை நம்புறோம், மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனிஸ் பொட்டன்ஷியல் நம்புறோம். ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து இன்டெலிஜென்டாவும் பண்ணலாம் இது. ஆனா ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து அவ்வளவு ஹிஸ்டரி கிடையாது. இந்தியாவில் வந்து 1980 அந்த டைம்ல வந்து ஆரம்பிச்சோம் பெருசா அதிகமா சொல்ல போனா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் எல்லாம். பட் யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா 100-200 வருஷம் 200 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ மார்க்கெட் மெச்சூர் ஆகும்போது என்ன ஆயிடும்னா, ஒரு அளவுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். அங்கதான் அந்த பாசிவ் ஃபண்ட்ஸ் உருவானது. பாசிவ் ஃபண்ட்ஸ்னா ஒரு இண்டெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டான் ஏற்கனவே. கன்ஸ்ட்ரக்ட்னா ரூல் பேஸ்ட், பியூர்லி 30 ஸ்டாக், டாப் 30 ஸ்டாக்ஸ் பை மார்க்கெட் கேப்னா அதுதான் ரூல் பேஸ். அந்த ரூல் பேஸ்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மார்க்கெட் விஸ்டம்னு சொல்லலாம். ஒன்று வந்து நம்மவே இன்டெலிஜென்ட் இருக்கும், ஃபண்ட் மேனேஜர் இன்டெலிஜென்டா கால் எடுக்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது மாதிரி எனக்கு ஒரு வெஹிக்கிள் மட்டும் கொடுத்தா போதும், நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போறேன் மார்க்கெட்ஸ்ல. அப்படி பாக்குறவனுக்கு தான் பாசிவ் ஃபண்ட்ஸ். பாசிவ் ஃபண்ட்ஸ்ல என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, அதுல வந்து மார்க்கெட்ல இப்போ யூஸ்வலா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க வந்து வாங்குறோம் விற்கணும் அப்படின்லாம் வச்சோன்னா டே எண்ட்ல தான் NAV வரும். ஸோ ஒரு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த NAVயோட பெனிஃபிட் கிடைக்கும். சடனா மார்க்கெட்ல இன்னைக்கு ரியாக்ஷன் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ பாலிசி சேஞ்ச் ஆயிடுது எங்கேயோ குளோபலி, அல்லாட்டி ஏதோ பெரிய வார் உருவாயிடுது இன்னைக்கு, அதனால மார்க்கெட் வந்து பயங்கரமா கீழே போயிடுது. நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ண எப்படி, இந்த மார்க்கெட் எனக்கு சான்ஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஒரு பிரைஸ் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து வாங்கினாலும் உங்களுக்கு வந்து டே எண்ட்ல இருந்து NAV வருது, அதுதான் கிடைக்கும். பட் இப்போ நீங்க பாக்குறீங்க மார்க்கெட்ஸ் கொஞ்சம் டவுனா இருக்கு, இல்லாட்டி மேல போயிட்டு இருக்கேன், இப்பவே பார்ட்டிசிபேட் பண்ணும் ரியல் டைம்ல. அதுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வரும். எக்ஸ்சேஞ்ச் ஃபண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச்லேயே லிஸ்டடா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பை செல் எக்ஸ்சேஞ்ச்லேயே பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அதனால பாசிவ் ஃபண்ட்ஸ்னா பேசிக்கலி அங்க வந்து ரொம்ப ஆக்டிவா மேனேஜ் பண்ண மாட்டோம். ஒரு இண்டெக்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்றோம், முன்னாடி சொல்லிட்டோம், அதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட், எல்லாமே தெரியும் நமக்கு. அதை போய் ரிப்ளிகேட் பண்ணணும், அதை வாங்கணும். பிளஸ் அதுல கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கும். பிகாஸ் ஆக்டிவா ஒரு ஆளை வச்சு அப்பாயிண்ட் பண்ணி நீங்க வேலை பண்ண பார்க்கும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீ அதிகமா இருக்கும். இதுல வந்து பாசிவ் ஜஸ்ட் ரிப்ளிகேட் பண்றீங்க, அதனால காஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். So let's say I'm starting an SIP in XYZ bank. So இப்போ இதுல என்ன மாதிரி fees and என்ன மாதிரி expenses இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? So credit cardsல வர மாதிரி do we have any hidden costs in this? கண்டிப்பா. நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் உங்ககிட்ட, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை லாட் ஆஃப் பீப்புள் ப்ரிஃபர் அண்ட் வை தே ஷுட் ப்ரிஃபர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில. இன்ஃபேக்ட் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டில் குட் பி மேபி 1 decade பின்னாடி இருக்கலாம் யூஎஸோட எல்லாம் பார்க்கும்போது. பட் ரெகுலேஷன் வைஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சமமா இருப்போம், ஆல்மோஸ்ட் ஆன் பாரா இருப்போம். அந்த அளவுக்கு நம்ம ரெகுலேஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெகுலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்தியாவில். ஸோ ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் திங்ஸ் இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பயங்கர டிரான்ஸ்பரன்சி. உங்களுக்கு எல்லா மந்த்தும் போர்ட்ஃபோலியோ கொடுத்து தான் ஆகணும். நீங்க சொல்லியே தான் ஆகணும் நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, எது மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, இதெல்லாம் வந்து நீங்க இன்வெஸ்டர்ஸ் காமிச்சு தான் ஆகணும். இது பத்தாதுன்னு நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் நம்ம எவ்வளவு சார்ஜ் பண்றோம், இது வந்து டெய்லி பேசிஸ்ல சேஞ்ச் இருக்கோ இல்லையோ, டெய்லி பேசிஸ்ல இதை வந்து நீங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணி தான் ஆகணும். மந்த்லி வந்து ஒரு ஃபேக்ட் ஷீட்னு பப்ளிஷ் பண்ணுவோம், எல்லா ஸ்கீமும் போர்ட்ஃபோலியோ சேர்த்து எக்ஸ்பென்ஸும் போட்டு எல்லாமே காமிச்சு தான் கொடுப்போம் இன்வெஸ்டருக்கு. ஸோ இதுல வந்து ஃபுல் டிரான்ஸ்பரன்சி, இதுல இடன் காஸ்டே கிடையாது உங்களுக்கு. எல்லாமே இன்வெஸ்டருக்கு தெரியும், எங்க இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு சார்ஜ் பண்றோம், எல்லாமே இன்வெஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப கிளியராகவே இதுல தெரிய வைக்கிறோம். நார்மலா நீங்க வந்து எஸ்ஐபி பண்ணும்போது, எஸ்ஐபி யூஸ்வலா பண்ணும்போது எங்க எஸ்ஐபி எஃபெக்டிவா இருக்கும் பாத்தீங்கன்னா, எங்க வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும் அங்கதான் எஸ்ஐபி அதிகமா எஃபெக்டிவா இருக்கும். அதனால ஈக்விட்டியில தான் மக்கள்லாம் பொதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப
பெரிய அளவுக்கு எஸ்ஐபி வரது வந்து ஈக்விட்டி சைடில் தான். ஈக்விட்டியில் யூஸ்வலாக சார்ஜ்க்கு வந்து ஒரு 150 175 அது மாதிரி ரேஞ்சில் ஒரு சார்ஜ் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் தி ஃபண்ட்ஸ் அது மாதிரி இருக்கும். ஆனால் அதில் எங்கே அந்த பணம் போகிறது பார்த்தீங்கன்னா மெயினாக மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்க்கு போகும், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் காஸ்ட் இருக்கும், அது மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கும், இதெல்லாம் காஸ்ட் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து பயம் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஹிடன் சார்ஜஸே கிடையாது, உங்களுக்கு ஒரு ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், உங்களுக்கு தெரிய வைப்போம், தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணலாம். ஸோ நீங்கள் படித்து நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கம்பேரும் பண்ணலாம், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த விஷயம் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்து ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தவங்களோட ரோல் வந்து டெஃபினட்டா இருக்கு இல்லையா? ஸோ வாட் எக்ஸாக்ட்லி டஸ் ஃபண்ட் மேனேஜர் டூ அண்ட் அவங்களோட ரோல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்குது? ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லும்போது ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னா எங்கன்னா ஃபைனான்சியல் ஸ்பேஸில் எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது மோஸ்ட் ஆஃப் தம் வுட் ஹவ் ஸ்டார்டட் அஸ் செக்டர் அனலிஸ்ட். அவங்க வந்து கொஞ்சம் செக்டர் கவர் பண்ணி அந்த செக்டர் இந்த பிஸ்னஸ் எப்படி நல்லா பண்ணுறதா இல்லையா, அந்த ஒரு பிஸ்னஸ் எப்படி எவலேட் பண்ணுறது. இன்னைக்கு வந்து ஒரு XYZ கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணோம்னா அது ஏன்னால பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னா ஏன்னால பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஐடியா என்னதுன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து நிறைய செக்டரை பார்த்து, ஆஃப்கோர்ஸ் தனியாக பண்ண முடியாது, ஒரு ஆளால் தனியாக பண்ணுற விஷயமே கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபுல் டீமாகவே இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் டீம்னு சொல்லுவோம் அதுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனிஸ் இன்னும் இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ணி ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு பாயிண்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி செக்டரில் நீங்கள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கம்பெனியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவாங்க, யூஸ்வலாக ஒரு 30 50 70 ஸ்டாக்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி மேண்டேட். அவர் ஐடியா என்னதுன்னா இதில் வந்து பெஸ்ட் கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் லாங் டேர்ம் வியூவில் தான் செலக்ட் பண்ணுவாங்க 2-3 இயர்ஸில். ஆனால் வந்து மார்க்கெட்ஸில் சடனாக சேஞ்சஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த டைமில் வந்து போர்ட்ஃபோலியோ டக்குன்னு சேஞ்ச் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறது தான் ஃபண்ட் மேனேஜர் வேலை. ஸோ ஒன்று வந்து போர்ட்ஃபோலியோவை ரீசனபிளாக டைவர்சிஃபைடாக வைக்கிறது, கொஞ்சம் சில 10-20 ஸ்டாக்ல மட்டும் இல்லை, ஒரு கொஞ்சம் டைவர்சிஃபைட் பாஸ்கெட்டாக எடுத்து வைக்கிறது. நாளைக்கு வந்து சடனாக ஏதாவது ஈவெண்ட் ஆயிடுது, சடனாக ஒரு நல்ல கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, பட் ஏதோ டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுது, அதனால அந்த பிசினஸ் வந்து இப்போ சடனாக அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுது. ஸோ அந்த கம்பெனியில் பயங்கரமாக வாய்ப்பை ஏற்படுத்துது. இப்போ வந்து யோசிச்சு பாருங்க, உங்க போர்ட்ஃபோலியோ இல்லாட்டி உங்க நீங்க தனியாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட 100 ரூபா தான் இருக்கு, 100 ரூபாயில நீங்க வந்து 50 ரூபா ஒரே கம்பெனியில் போட்டீங்க, நல்லதாக தான் எண்ணத்துல தான் போட்டீங்க நீங்க, பிகாஸ் அந்த கம்பெனி நல்லா பண்ணிட்டு இருந்தது. பட் சடன் அந்த டெக்னாலஜி ஷிஃப்ட், இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி டிஸ்ரப்ஷன்லாம் பயங்கர கீவேர்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த கம்பெனி சடனா வந்து இஷ்யூல மாட்டின்னு எடுத்து அங்க வந்து ரிட்டர்னே வராது, அங்க ஷேர் பிரைஸ் வந்து டேங்க் ஆயிடுது. என்ன பண்ணுவீங்க நீங்க? 50% போர்ட்ஃபோலியோ போயிடுது. இதே எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபண்ட்ல வந்து 4% 3% தான் இருக்கும். அது மாதிரி சிச்சுவேஷன்ல இது வந்து பெட்டர் மேனேஜ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் படிச்சு யோசிச்சு இதை கண்டினியூஸா அந்த ஆக்டிவா செக் பண்றது தான் ஃபண்ட் மேனேஜர் ஓட வேலை. அஃப்கோர்ஸ் ஃபண்ட் மேனேஜர் வந்து நல்ல பிடிகிரியான ஆள் இருக்கணும். ஸோ தே வில் பேக் பை ரீசனபிளி குட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிளஸ் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிளஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு நல்ல டீம் வேணும். இந்த டீம்னால நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இந்தியாலே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10-20 செக்டர் நல்லாவே இருக்கும் இந்தியால. எல்லாத்துலயும் படிச்சு எல்லாத்துலயும் நல்ல கம்பெனி சூஸ் பண்றதுக்கு இந்த டீமோட சப்போர்ட்டும் தேவை. ஸோ ஃபண்ட் மேனேஜர் இஸ் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ். மோர் இம்பார்ட்டன்ட் than performance also risk adjusted performance, because finally வந்து risk management ரொம்ப ரொம்ப important. So performance can be little up and down, but longer term investor நம்ம எல்லாம் சொல்றோம் long term mutual funds க்கு வாங்க. So அதுல வந்து risk management ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் பண்ற ஆள் தான் ஃபண்ட் மேனேஜர். ஓகே, சோ ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்டர் ரியலிஸ்டிக்கா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் and how can they set their expectations? அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டிஸ்க்ளைமர் வரும். ஸோ இதுல வந்து மேலே கீழே இருக்கலாம் ரிட்டர்ன்ஸ் எல்லாம். ஆனா இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நம்ம யூஸ்வலா என்ன சொல்றோம்னா, இப்போ வந்து ஒரு கண்ட்ரி, இப்போ இந்தியா எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஜென்ரலாவே சம் இயர்ஸ் கொஞ்சம் மேலே கீழே, பட் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம கவர்மெண்டோட ஆல்ரெடி RBIயோட growth எஸ்டிமேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா we should grow at 6-6.5%. ஸோ ரெண்டுமா சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நாமினல் growth of 10% அது மாதிரி சொல்லலாம், 10-11% மாதிரி சொல்லலாம். ஸோ ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 4-5% அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் அதில் வந்து எல்லா வருஷம் ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்காது, லீனியராக இருக்காது. சில வருஷங்கள்லாம் ரொம்ப நெகட்டிவாக ரிட்டர்னும் நீங்கள் பார்க்கலாம் ஈக்விட்டிஸில். அதனால தான் லாங் டேர்ம் சொல்றது. ஸோ ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி 2-3 years could be bad, 2-3 years could be very good. ஆனால் ஆவரேஜாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் could be பெட்டர். ஸோ ஈக்விட்டியில் வந்து ரிட்டர்ன் வாய்ப்பு அதிகம்னா ரிஸ்க்கும் அதிகம். அதில் டெட்ல வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும் ரிட்டர்ன்ஸ். அதனால என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ வந்து RBI ரேட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா RBI வந்து ரேட் கட் எல்லாம் பண்ணாங்க. ஸோ ரீப்போ ரேட்னு சொல்றோம். ரீப்போ ரேட் வந்து இப்போ 6.25
அந்த அளவுக்கு இருந்தானா கிட்டத்தட்ட அது கிட்ட டேட்ல வந்து 50-70 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.5 இல்லாட்டி 0.75 மேல கீழே இருக்கலாம் ரிட்டர்ன்ஸ். அது மாதிரி ரேஞ்ச் வச்சு நம்ம டேட்ல எஸ்டிமேட் பண்ண முடியும். இதெல்லாம் அந்த கலந்த ப்ராடக்ட் வந்து ஹைபிரிட், அதுல கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த இதுக்கு நடுவில் எங்கேயாவது ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க. ஸோ மெயினா என்ன இம்பார்ட்டன்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல், எஸ்பெஷலி டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டெட்லாம் டேக்ஸ் அட்வான்டேஜ் கிடையாது, பட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் டேக்ஸ் அட்வான்டேஜும் இருக்கு. அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது இன்னும் பொட்டன்ஷியலி பெட்டரா இருக்கலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது. செகண்ட்லி வந்து இதுல வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்கான வாய்ப்பும் பெட்டர், பிகாஸ் நிறைய இடத்துல நம்ம இது பண்றோம், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நல்லாவே இருக்கு. ஆனா ரிட்டர்ன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஷுட் நாட் பி தி ஃபோக்கஸ். மெயினா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டிசிப்ளின் இருந்ததுன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும், உங்க அனுபவம் எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்கும் மார்க்கெட். ஏன் சொல்றேன்னா நாங்க வந்து நிறைய ஸ்டடி பண்ணிட்டு இருப்போம் இதெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் மக்களுக்கான. ஸோ என்ன சொல்ல வரேன்னா முக்கியமான விஷயம் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் உங்க டிசிப்ளின், உங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் அண்ட் உங்க கோல். நீங்க எதுக்காக பண்றீங்க, நீங்க என்ன யோசிச்சு பண்றீங்க. இப்போ நான் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பணம் தேவை, ஸோ அப்படின்னா வெயிட் பண்ண அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து சடனா ஒரு நியூஸ் வந்து எடுத்து நாளைக்கு ட்ரம்ப் வந்து ஏதோ பெரிய பாலிசி ஷிஃப்ட் பண்ணிட்டாரு அதனால நான் போர்ட்ஃபோலியோ எடுத்துட்டேன், நாளைக்கு வந்து எங்கேயாவது மிடில் ஈஸ்ட்ல வார் ஆயிடுது அதனால நான் சேஞ்ச் பண்ணுவேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் குட் பி மச் பெட்டர். ஸோ டிசிப்ளின் இஸ் தி கீ, பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பீப்புள் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ரிஃபரன்சஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லையா, அண்ட் ஒன்னொன்னுமே இட்ஸ் மேனேஜ் பை டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜர். ஸோ இப்படி இருக்கும்போது இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு, லைக் நம்ம நிறைய ரிஸ்க் பத்தி பேசணும், அண்ட் அஃப்கோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாலே தேர் இஸ் ரிஸ்க். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வாட் ஆர் த மெயின் ரிஸ்க் அண்ட் ஹவு கேன் தி இன்வெஸ்டர்ஸ் ஜஸ்ட் ஹேண்டில் திஸ்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேஜரா என்ன ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் is to actually ரொம்ப நம்ம வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம் மார்க்கெட்ஸ் நியூஸ் பார்த்து, which is எல்லாருமே ஆகும் கண்டிப்பா. ஃபைனலா நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங், ஸோ நேச்சுரலா நமக்கு எல்லாமே அதனால ஒரு பாதிப்பு இருக்கும். நம்ம வந்து நியூஸ் நிறைய பார்ப்போம், டிவி சேனல்லாம் போய் சடனா ஏதாவது ரொம்ப டிராஸ்டிக்கா நியூஸ் வந்து நம்ம வந்து இல்ல எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை அது மாதிரி பண்றதுதான் பெரிய ரிஸ்க் எங்கிட்ட கேட்டீங்கன்னா. நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹொரைசன் டிசைட் பண்ணிட்டோம், நம்ம வந்து இந்த கோல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அப்படி இந்த 2 விஷயத்த நம்ம கிளியரா இருந்தோம்னா நமக்கு வந்து அவ்வளோ ரிஸ்க் இதுல வந்து கிடையாது. பிகாஸ் இதுல மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரேம்வொர்க்ல ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் இந்தியாவில், முதல்ல சொன்னேன் நான் உங்ககிட்ட. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்பரன்சி எல்லாமே போர்ட்ஃபோலியோலாம் உங்களுக்கே தெரியும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்க இந்த கம்பெனி போய் இன்வெஸ்ட் பண்றாங்க, இது மாதிரி வாங்குறாங்க. இதுவும் இல்லாம வந்து ரெகுலேஷன்ல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க, ஈக்விட்டி ஃபண்ட்னா இவ்வளோ போர்ஷன் ஈக்விட்டியில் தான் வைக்கணும், டெட்னா இவ்வளோ டெட்ல தான் வைக்கணும். ஸோ அந்த கைட்லைன் ரொம்ப கிளியரா ஸ்ட்ரிஞ்சண்டா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ரிஸ்க் இருக்கு. ஃபண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து மார்க்கெட் சடனா லிக்விடிட்டி இல்ல ஒரு நாளைக்கு, அது மாதிரி எல்லாம் ரிஸ்க் இருக்கு, விச் இஸ் மேனேஜ் அட் மியூச்சுவல் ஃபண்ட் லெவல். ஸோ இன்வெஸ்டர்ல எண்ட்ல இருந்து பார்க்கும்போது இட்ஸ் மேஜர் திங் இஸ் டு கீப் லுக்கிங் அட் தி போர்ட்ஃபோலியோஸ். இதெல்லாம் பார்க்கணும், நாட் டு தட் யூ நீட் டு சேஞ்ச், பட் நீங்க வந்து அவேரா இருக்கணும். கோல்க்கு இந்த கோல்கா வந்தேன், கேன் ஐ வெயிட் ஃபார் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரிஸ்க் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரிஸ்க் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் அண்ட் டைவர்சிஃபை பண்றது, டு யூ திங்க் இட் இஸ் மோர் சேஃப் ஆர் இஸ் இட் மோர் காம்ப்ளிகேட்டட்? நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா அது. பிகாஸ் காம்ப்ளிகேட்டும் கண்டிப்பா ஒரு அளவுக்கு இருக்கலாம், ரொம்ப அதிகமா பண்ணனா. ஆனா டைவர்சிஃபை பண்ணல தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி ஒரே சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் விதவிதமா ஏதாவது வித்தியாசம் வேணும்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம வந்து இப்பெல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது வந்து ரொம்ப ஃபேஷனபிள். ஸோ நான் வந்து டெய்லி போய் சரவண பவன்லேயே மட்டும் சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஒரு நாள் சரவண பவன், இன்னொரு டைம் போகும்போது மேபி அடையார் ஆனந்த் பவன் போவேன். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பிளிட் இருக்கும் இங்கே, அது கரெக்ட். அதுக்கு தான் நம்ம டைவர்சிஃபிகேஷன் சொல்லும் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நம்ம வந்து ஒரே எம்சியில் போடாமல் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடாமல் நம்ம வந்து 3-4 டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் கண்டிப்பாக போடலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ எவ்ரிபடி வந்து எல்லாம் ஒரு தனித்தனியான ஸ்கீம் ஒரு கேட்டகரியில் வந்து ஏதாவது ஒரு எம்சி கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கண்டிப்பாக. அதில் என்ன பண்ணோம்னா ரொம்ப ஜாஸ்தி டைவர்சிஃபை பண்ணக்கூடாது. ஒரு பெரிய 3-4 ஏஎம்சிஸ் பார்த்துக்கலாம், அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லாவே இருக்கு. ஆல்ரெடி புது ஏஎம்சியை நாங்கள் வந்து ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, அந்த பண்ற ஆள் வந்து நல்லா முன்னாடி நல்லா பண்ணியிருக்காரு, அது மாதிரி சுச்சுவேஷன் அது மாதிரிலாம் பார்த்து நீங்க பண்ணலாம். பட் ரொம்ப ஓவர் டைவர்சிஃபை பண்ணுறது ரொம்ப கான்சன்ட்ரேட்டும் பண்ணக்கூடாது, ரெண்டும் வந்து நல்லது கிடையாது. ஸோ சம்வேர் இன் பிட்வீன். ஸோ ஒரு 3 to 4 ஏஎம்சி 3 to 4 கேட்டகரிஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டா ஆகுது, ட்ராக்கிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஃபைனலா வந்து ஒரே விஷயத்துக்கு மறுபடியும் சுத்தி அங்கே தான் வரணும். அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளியரா இருக்கணும், நீங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க, ஏன்னா எவ்வளவு டைம்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ உங்க கோல் கிளியர்னா அவங்க அசெட் கிளாஸ் சரியாயிடும். இப்போ வந்து நான் ஷார்ட் டேர்ம் 1 வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் போய் ஈக்விட்டி இல்லைன்னு பண்ண போட முடியாது. அப்போல்லாம் சேஃபா தான் டெட் ஓரியன்டா தான் இருக்கணும் போர்ட்ஃபோலியோ அதிகம்.
இல்லை நான் வந்து 10 இயர்ஸ்க்கு பண்றேன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு உங்ககிட்ட. ஸோ தென் யூ டூ தட். அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் எவ்வளவு டைம் ஃப்ரேம்க்கு பண்றேன், எந்த கோல்காக பண்றேன். நான் 2 இயர்ஸ் கழிச்சு டிராவல் பண்ணணும் அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா ஒரு மாதிரி ஃபண்ட்ல பண்ணலாம். நான் வந்து 5 இயர்ஸ்க்காக வச்சிருக்கேன், டாட்டர் எஜுகேஷனுக்காக வச்சிருக்கேன், சன் எஜுகேஷனுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் டைம் ஃப்ரேம்னா அதுக்கு டிஃப்ரெண்டா ஸ்கீம் சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் இஸ் விச் AMC and all, which is not so important. Alright, okay. And I'm just wondering, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரெவ்யூ பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் டைம் இருக்கா? லைக் லெட்ஸ் சே இப்போ ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குது, ஒரு இந்த ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல இட் இஸ் பெட்டர் தட் யூ ரெவ்யூ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இஸ் தேர் எனிதிங்? அண்ட் ஆல்சோ அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி should they rebalance their portfolio if needed? Sure. ஸோ இது வந்து நம்ம வந்து எல்லாம் டெய்லி விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதெல்லாம் இந்த ரீபேலன்சிங் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம்மர்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் சூடு பயங்கரமாக இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாம் ஏசி வாங்கி வைக்கிறோம் இப்போ. ஆனால் ஏசி வாங்கி வச்சா மொத்தம் பத்தாது இல்லை, இனிஷியலாக நல்லா இருக்கும். ஆனால் வருஷத்தில் ஒரு வாட்டி அதை மெயின்டைன் பண்ணணும், அதை ஸோ அதுக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னீங்க டிசிப்ளினாக இருக்கணும், அதுக்கப்புறம் போய் மானிட்டர் பண்ண சொன்னால் எல்லாமே கான்ட்ராவாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை. ஸோ நம்ம வந்து இது வந்து ட்ராக் பண்ணணும். டசன்ட் மீன் யூ சேஞ்ச் த போர்ட்ஃபோலியோ, டசன்ட் மீன் எவ்ரி 3 monthsல இல்லை ரிட்டர்ன் வரல வேற ஏதாவது ஸ்கீம் போகலாம் அப்படிலாம் இல்லை. ஸோ ஆனால் கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து அதை எடுத்து பார்த்து உங்கள் கோலுக்கு தகுந்த மாதிரி இருக்கா. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு அவ்வளோ ரிஸ்க் கெப்பாசிட்டி கிடையாது, நான் வந்து 30% தான் எக்விட்டியில் போடுவேன், மிச்சம் 70 வந்து நான் சேஃபாக வச்சு விடுவேன். பட் என்ன ஆயிடுதுன்னா, ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பண்ணிச்சு இந்த பர்டிகுலர் இயர்ல. இந்த 30 வந்து 50 ஆயிடுது என் போர்ட்ஃபோலியோல. ஸோ அந்த 50 எனக்கு தேவையா, எனக்கு என்னோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தேவையா, அதை நான் தான் அதை ஆன்சர் பண்ணணும். இல்லை எனக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா அந்த 50 கொஞ்சம் கம்மி பண்ணி நான் அதை ரீபேலன்ஸ் பண்ணலாம். அங்கே தான் ரீபேலன்சிங் வருது. ஸோ இங்கே ஆப்வியஸ்லி நீங்கள் தனியாகவும் பண்ணலாம், யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் அட்வைசர்ஸ், அல்லது நீங்கள் வந்து அது மாதிரி தகுந்த மாதிரி எங்கே சோர்ஸ் இருக்கோ அது மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்க்கலாம். உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்காக மேட்ச் ஆகுதா இல்லையா, அதில் சேஞ்சஸ் இருக்கா. ஸோ அங்கே தான் ரீபேலன்சிங் தேவை. உங்க போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ சரியா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ரொம்ப ரீபேலன்சிங் எல்லாம் பண்ண தேவையில்லை. ரீபேலன்சிங் ஆல்சோ கம்ஸ் வித் சம் கைண்ட் ஆஃப் அ காஸ்ட் இன் தி சென்ஸ் அப்போ வந்து டாக்ஸேஷன் ஆங்கிள் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும் இதுலயும். பிளஸ் நீங்க வந்து ஒரு ஃபண்ட்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டீங்க, புது ஃபண்ட்ல போடுறீங்க, அதுக்கு எக்ஸ்பென்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். எல்லாமே அதெல்லாம் பார்த்து நீங்க டிசைட் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸா மானிட்டர் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். பட் மானிட்டர் பண்றதுக்காக அது போய் சேஞ்ச் பண்றது வந்து நாட் ரிக்வயர்ட். Okay. And also, how often can someone review their investments? At least once a year, ideally quarterly. Every quarter பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவல், ஜஸ்ட் டு கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா போயிட்டு இருக்கோமா, எங்கேயாவது டைவர்ஜன்ஸ் இருக்கா, அங்கே ஏதாவது ஹேண்ட் ஹோல்டிங் தேவையா, எனக்கு மேபி ஷுட் ஐ ஸ்பீக் டு மோர் பீப்புள், கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் பண்ணலாம். பட் நாட் நெசசரி போர்ட்ஃபோலியோ ஃபண்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா பண்ணிட்டீங்கன்னா, விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் தி எப்படி என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், மிச்சதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் ட்ரைங் டு லுக் அட் வாட் இஸ் சேஞ்சிங் அண்ட் எனி சேஞ்சஸ் நீட்ஸ் டு பி டன். Okay. So now that we are talking about reviewing and rebalancing, I'm just wondering, is there any specific time, like is there a sign that says in the time that நீங்க exit பண்ணிக்கலாம் mutual funds அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டைம் இருக்கா, like it's time to move on, this fine அப்படிங்கிற மாதிரி? ஸோ கரெக்ட் தான். நீங்கள் இந்த பாயிண்ட்ல வந்து நான் டிபிக்கலி என்ன ஆயிடும்னா, நம்ம வந்து நார்மலா ஒரு ஃபண்டை எக்ஸிட் பண்ணும்போது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லை, அது மாதிரி டைம்ல போய் எக்ஸிட் பண்ணுவோம், விச் ஆக்சுவலா சப் ஆப்டிமலா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து லாங் டேர்ம்காக போட்டிருப்போம். நான் வந்து பண்ணும்போது 5-7 years வியூல எடுத்து போட்டிருப்பேன். நான் 1-2 years நல்லா ரிட்டர்ன்ஸ் வரலன்னா நான் போய் எக்ஸிட் பண்ணேன். ஸோ இதனால நீங்க பார்த்துருப்பீங்க, டிபிக்கலி ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், 20-30 years ட்ராக் ரெக்கார்ட்லாம், சூப்பர்லேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த ப்ராடக்ட்ஸ். ஆனால் இன்வெஸ்டருக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது, பிகாஸ் தே வுட் ஹவ் காட் டவுன் அட் தி ராங் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ எக்ஸிட் பண்றதுக்கு வந்து அப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒரு இது கிடையாது, பட் மோர் ஆஃப் யுவர் கோல்ஸ் கெட்டிங் அச்சீவ்ட். ஸோ நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோல்காக போட்டேன், ஒரு மாதிரி டைம் ஃப்ரேம்ல எனக்கு இருந்தது, அந்த டைம் ஃப்ரேம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இஃப் ஐ கேன் வெயிட் அவுட், அந்த பீரியட்ல வந்து அதுக்கு முன்னாடியே மீட் ஆயிடுதுன்னா தென் இட் மேக் சென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் வித் பர்டிகுலர் ரிட்டர்ன் இன் மைண்ட், பட் மார்க்கெட்ஸ் நல்லாவே பண்ணிச்சு, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2023-24 பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் டிட் வெரி வெரி வெல். ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதோட 2 மடங்கு 3 மடங்கு பெட்டரா ரிட்டர்ன்ஸ் வந்தது. ஸோ அப்படியே இருக்கணுமா, அது இல்லை கொஞ்சம் ரிடீம் பண்ணலாம், கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், அதில் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் ஆக்சுவலா டு மெயின்டைன் தட் டிசிப்ளின். ஸோ அசெட் அலோகேஷன் அண்ட் டிசிப்ளின், இது வந்து 2 பெரிய கீவேர்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாட்டி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தும். ஸோ நான் வந்து அலோகேட் பண்ணும்போது நான் சொன்ன இவ்வளோ ஈக்விட்டி இருக்கலாம், அது வந்து பயங்கரமா ரிட்டர்ன் கொடுத்தது, ரீபேலன்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த லெவலுக்கு கொண்டு வந்தேன். ஸோ அதனால அதுதான் ட்ரிகரா இருக்கணுமே தவிர அவங்க வந்து இல்ல நான் வந்து சடனா மார்க்கெட்ல ஏதாவது நியூஸ் கேட்டேன், நைபர் வந்து சொல்றான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணாதுப்பா, அதுல இருந்தெல்லாம் ரெடீம் பண்ணிடு, அது மாதிரி எல்லாம் நியூஸ் ஃப்ளோல ரியாக்ட் பண்ணலாம். ஆனா பண்ணினா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காது, அவ்வளவுதான். Okay. So don't make impulsive decisions அப்படினு சொல்றீங்க.
Alright, great. So lastly, to a beginner or someone who has some experience in investing in mutual funds அப்படின்னு இருக்கப்போ அவங்களுக்கு what kind of an advice would you give for these investors? ஷோர். ஸோ பிகினர் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர்னாலும் ரெண்டு டைப் பிகினர்ஸ் இருக்கலாம். ஸோ ஒன்று வந்து நான் வந்து ரிஸ்க் எடுக்கவே முடியாது அப்படி ஒரு பிகினர், இன்னொன்று வந்து இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். ஸோ டிப்பிக்கலாக இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, ஒரு 25, 26 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ தே ஹேவ் 30-40 years of career which they can see. ஸோ அந்த பீரியட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு வந்து இப்போலாம் ரொம்ப ரெகுலர் இன்கம் எல்லாம் தேவையில்லை, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். அது மாதிரி இன்வெஸ்டர் வந்து டிப்பிக்கலாக ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இல்லாட்டி ஹைபிரிட் ஃபண்ட்ஸில் எங்கள் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது மாதிரி ஃபண்ட்ஸ் மூலமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு ஒன்று சொல்லணும், நம்ம பேசிவ் ஸ்ட்ராட்டஜி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இல்லாட்டி இடிஎஃப், அது மாதிரியும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ்க்கும் இடிஎஃப்க்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இண்டெக்ஸும் இடிஎஃப்பும் ரொம்ப சிமிலர், ரெண்டுமே ஒரு இண்டெக்ஸ் பொறுத்து அந்த இண்டெக்ஸ் எடுத்து அதே தான் ரிப்ளிகேட் பண்ணோம், அதே தான் நம்ம வந்து மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி வைக்க போறோம் ஸ்டாக்ஸ்லாம். பட் இண்டெக்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து டிரான்சாக்ட் பண்ண முடியும். இடிஎஃப்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில், ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஒரு எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி ஒரு எக்ஸ்சேஞ்ச், அது மாதிரி எக்ஸ்சேஞ்சில் தான் போய் நீங்கள் வந்து அதை டிரான்சாக்ட் பண்ணணும். இதுதான் டிஃபரன்ஸ். உங்கள் புரோக்கர் மூலமாக டிரான்சாக்ட் பண்ணலாம். இப்போ டிபி அக்கௌண்ட் இருக்கு, அது மூலமாக நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஐடியல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா அவங்களுக்கு வந்து டெட் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஒரு சேவிங்ஸ் ஈக்குவலண்டாக பார்க்குறேன், பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்டாக ஒரு ப்ராடக்ட் பார்க்குறேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்டோ, அல்ட்ரா ஷார்ட் மாதிரி செக்மெண்ட், ஷார்ட் டியூரேஷன் அது மாதிரி செக்மெண்ட்ல போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நான் இப்போதான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்கன்னா ஈக்விட்டி ப்ராடக்ட்ஸ், அதுலேயே வந்து ஆக்டிவ் இல்லாட்டி பேசிவ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுல. Okay. And is there any general advices, like say நீங்க already ரெண்டு சொல்லிட்டீங்க, be disciplined, set your goals clear, அந்த மாதிரி already நீங்க ரெண்டு சொல்லிட்டீங்க. Apart from that, any simple advice that you give? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ஃபைனலி என்ன பண்றீங்க, இதுல வந்து இது வந்து ஒரு கேம்பிளிங் கிடையாது, ஸ்பெகுலேஷன் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு இந்த ஃபைனலி என்ன நம்ம சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னதுன்னா, என்னால தனியா வந்து எல்லா மார்க்கெட்டும் ட்ராக் பண்ணி அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் நான் தேடுறேன். அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நமக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் மூலமா ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கொடுக்குறாங்க இந்த பர்டிகுலர் இதில். பிளஸ் ஸோ அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுதான் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பண்ணும்போது நம்ம வந்து முதல்ல என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோல்ஸ் நம்ம பேசணும். அசெட் அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அசெட் கிளாஸ் இப்போ வந்து யூஸ்வலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு பெரிய தப்பு என்ன பண்றோம், தவறு என்ன பண்றோம்னா, லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சடனா லாஸ்ட் 1 yearல இது மாதிரி ஸ்கீம் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கேன், அப்ப அங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம. ஆனா ப்ராப்ளி அந்த நெக்ஸ்ட் சைக்கிள் மே நாட் பி தி பெஸ்ட் ஃபார் தட் பர்டிகுலர். அதனால வந்து நம்ம வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், எவ்வளவு எடுக்க முடியாது, அந்த டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி நமக்கு சூட் ஆகும். இப்போ நான் ஆக்டிவ் வேணுமா, எனக்கு இடிஎஃப்ல போடலாமா, இல்ல நம்ம வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ல போடலாமா, ஸ்மால் கேப் ஃபண்ட்ல போடலாமா, அது மாதிரி நம்ம டிசைட் பண்ணி அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அசெட் அலோகேஷன் இன்னொரு வேர்ட் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல சொன்ன ரெண்டு அட்வைஸ்க்கு அசெட் அலோகேஷன் வில் பிகம் வெரி வெரி க்ரூஷியல். அதுக்கப்புறம் அதை வந்து ரெகுலரா மானிட்டர் பண்ணலாம், அதை விட்டுட முடியாது அப்படியே. ஸோ அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு வாட்டி அதை எடுத்து பார்த்து எப்படி பண்ணிட்டு இருக்கா, நல்லா இருக்கா, அதெல்லாம் பண்ணி மானிட்டர் பண்ணலாம். ஸோ தட் குட் பி தி கீ டு சக்சஸ். அட்லீஸ்ட் இதுதான் நம்ம வந்து குளோபலி பார்க்கும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நமக்கு முன்னாடி. ஒண்ணுமே தெரியாத மக்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஆனா என்ன பண்ணாங்கன்னா நல்லாவே அசெட் அலோகேஷன் மெயின்டைன் பண்ணாங்க, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தவங்களும் ரொம்ப நல்லாவே இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதை வச்சு நம்மளும் பேஸ் பண்ணி இந்த இது மாதிரி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். நீங்க இவ்வளவு நேரம் ரொம்ப ரொம்ப ஆன் பாயிண்ட், கிறிஸ்பா, ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆல் இன் அண்ட் அவுட்ஸ். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் ஐ எம் ஷுர் தட் the people who are watching it gain more insights. Beginners kume rombave helpful இருக்கும். Thank you so much for your time and thank you so much for joining us. Thank you. இன்னைக்கு நம்ம செஷன்ல நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து மிஸ்டர் ராஜேஷ் ஜெயராமன் வந்து நிறைய இன்சைட் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த கான்வர்சேஷனோட கீ டேக்அவேஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் ஏன் அது லாங் டேர்ம் வெல்த் பில்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ டிசிப்ளின் அண்ட் கோல் செட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருந்தாரு. SIP, SWP, STP இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இது எல்லாத்தையும் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருந்தாரு. மிஸ்டர் ராஜேஷ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அண்ட் பாசிவ் ஃபண்ட்ஸ்னா என்ன, அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு.
நீங்க ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச் ப்ரிஃபர் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா passive funds like index funds and ETFs are for you. And on the other hand, potentially high returns வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா active funds are for you, but understand the risk involved. So இந்த கான்வர்சேஷனோட கீ தீம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னே சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங் தி ரிஸ்க் அண்ட் ஸ்டேயிங் டிசிப்ளின் எவ்வளவு க்ரூஷியல் அப்படிங்கறத பத்தியும் மிஸ்டர் ராஜேஷ் சொல்லியிருந்தாரு. மார்க்கெட்ல நடக்கிற ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாம இன்வெஸ்டர்ஸ் ஒரு லாங் டேர்ம் வியூல ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கோல்ஸோட ஸ்டிக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. And when it comes to a good diversifying strategy, ஒரு 3 to 4 different mutual funds of different categoriesல இன்வெஸ்ட் பண்ணலாம், but ensure that it is manageable and ensure effective risk management. So beginners and experienced investorsக்கு மிஸ்டர் ராஜேஷ் சில அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாப்போம். Number 1, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அக்ராஸ் செக்டர்ஸ் டைவர்சிஃபை பண்ணுங்க. Number 2, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. Number 3, உங்க போர்ட்போலியோவை பீரியாடிக்கலா ரெவ்யூ பண்ணா போதும். சோ இந்த ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் சேஞ்சஸ்க்கு ரியாக்ட் பண்ணி இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். நீங்க இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் சரி, இல்ல நிறைய இயர்ஸா இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் சரி, the key to success is setting clear goals and sticking to them. So that's it for today. இந்த எபிசோட் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாவும் பிராக்டிகலாவும் இருந்துச்சு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல இன்னொரு டிஃபரெண்ட் டாபிக்ல டிஃபரெண்ட் எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay tuned. And மறக்காம Growth தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and அந்த நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஹிட் பண்ணுங்க so you never miss an update. So until then, bye bye, take care and happy investing. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.